இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணுமா, மக்கள் நம்பணுமா? எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும். எங்க ஆளுங்க கிட்ட 1000 ரூபா இருக்காது, எங்க கிட்ட எல்லாம் பெரிய சொத்து இல்லை. நான் ஏதோ நடுத்தரமான இது ஏதோ இருக்குது, இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் இருக்குது. எங்களுடைய சொத்தே பக்கத்துல இருக்கிறவரா, அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, ஒன்னா எடுத்துங்க வேணான்னு சொல்லல. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்றுக்கே இல்லை முந்தா நேற்று ஐ திங்க் நான் நேற்றே வீடியோ போட்டிருக்கணும், பட் என்னால் போட முடியல. ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ போடுறேன். அதாவது முந்தா நேற்று அந்த சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம புஷியானந்த் அவர்கள் சாட்டை துறைமுருகனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காருங்க. இது என்ன அது புதுசாக இருக்கு. சட்டமன்றத்தில் என்னென்ன விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பீங்க, ஆனா சாட்டை துரைமுருகனுக்கு எதுக்கு நீங்க அங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேள்விதான் இப்ப வந்துகிட்டு இருக்கு. சோ அது என்னன்றத பார்ப்போம். யூடியூப்ல கடந்த 2 வருஷம் 2.5 வருஷமா அவரை திட்டாத திட்டில்ல. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், இவர் இப்ப வரைக்கும் தன்னை ஒரு அமைச்சராகவே இப்ப வரைக்கும் அவர் காட்டிக்கல. இப்ப வரைக்குமே அவர் ஒரு விஜய்க்கு ஒரு ரசிகனாகவும் அவங்க படத்துக்கு அவருடைய திரைப்படத்துக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதைத்தான் இப்ப வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருந்தோம். சோ அதைத்தான் இப்பவும் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்றதையும் பார்ப்போம். சோ இவர் ஒரு பக்கம் சாட்டையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, இன்னொரு பக்கம் சாட்டை இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காருங்க. யாரு? சாட்டை திரும்ப, அதாவது அந்த ஒரு நாம் தமிழர் எழுச்சி மாநாடுன்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்தினாரு திருமாவளவன் அவர்கள். சோ அவரை பத்தி சாட்டை என்ன ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல இந்த மாதிரிலாம் தாவிக்கிட்டு இருக்காங்களே, அதாவது அடங்கமறு அந்த மாதிரி ஒரு இது வசனத்தை திருமாவர்கள் பேசியிருப்பாரு. அதை எடுத்து சாட்டை என்ன எடுத்து பேசியிருந்தாரு. சோ இதுக்கு ரிப்ளை பண்ற விதமா ஒருத்தர் சீமானனுக்கு பேசுறேன்னு ஒரு ஆடியோவை இப்ப ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காரு. அது என்னன்றதையும் பார்ப்போம். சாட்டை துறைமுருகன் என்னண்ணே ரொம்ப மன சங்கடமா இருக்குண்ணே. நான் உடனே இதெல்லாம் போக, அதாவது இப்ப எல்லாரும் இப்ப உள்துறை அமைச்சர் இருக்காருல்ல, யாரு நம்ம அமித்ஷா, அவர் எல்லா, அதாவது சவுத்துல இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சரையும் சந்திக்கிற மாதிரியான ஒரு சந்திப்புல சிவகுமார், அதாவது கர்நாடகால இருக்கக்கூடிய கர்நாடகா சிஎம் சிவகுமார் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்புறம் கேரளா முதலமைச்சர் அவர் ஒரு பக்கம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சோ இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம புஷியானந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். குறிப்பா சாட்டை துரைமுருகனை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது நாங்க தேர்தல் அரசியலுக்கெல்லாம் வரணும்ன்ற அந்த இதே இல்லை, ஆனா நாங்க வர்றோம்னு சொன்ன அந்த 2 வருஷம் எவ்வளோ பேச்சு, குறிப்பா யூடியூப்ல இருக்கக்கூடிய வாடகை வாயில ரொம்ப பேச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க ஏதாச்சும் நாங்க எதிர்த்து பேசலான்னு பார்த்தோம் அப்படின்னா எங்க தலைவர் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி அமைதியாருன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க எல்லாரும் அமைதியா இருந்தோன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. நான் இவர் அரசியலுக்கு வந்தாருன்னு நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூடியூப்ல கடந்த 2 வருஷம் 2.5 வருஷமா அவரை திட்டாத திட்டில்ல. 1 சீட்டு வாங்குவாரா, 2 சீட்டு வாங்குவாரா, 5%, 3%, 7% எல்லாரும் இலக்காரமா எல்லாருமே பேசினாங்க. அதுலயும் இந்த யூடியூப்ல டிவில வாடகை வாயிலாம் இருக்குது. நான் என்ன கேக்குறேன், ஒரு தாள் இப்ப நாமளும் நிறைய விஷயங்கள, குறிப்பா தாவேக்கா பண்ணக்கூடிய தப்புக்களையும் அவங்க மேல இருக்கக்கூடிய சில விமர்சனங்களையும் வச்சுக்கிட்டு தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனா ரொம்ப அதிகமா வைக்கிறது பாத்தீங்கன்னா அது நம்ம சாட்டை என்னன்னா, ஏன்னா எல்லா விஷயத்தையும் அவர் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு, எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்து அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. சோ அத சட்டமன்றத்துல ஒருத்தர் ஒரு அமைச்சர் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காருன்னா எந்த அளவுக்கு அந்த மனுஷன் வெளுன்னு வெளுத்திருப்பாருன்னு பாருங்க. இதுதான் நடந்துச்சு. ஏன்னா அவர் சொல்றாரு, ஒரு யூடியூப்ல உட்கார்ந்துகிட்டு அவங்க என்னென்ன எங்களை எவ்வளவு கீழ்த்தரமா பேச முடியுமோ பேசினாங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாரு. நான் அதுலயே கேட்கிறேன், சாட்டை என்ன எந்த இடத்துல அந்த மாதிரி இது பண்ணாரு? ஏன்னா அவர் இப்ப நிறைய இடத்துல டே விஜய் போடா விஜய் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இது சொல்லியிருப்பாரு. அதுக்கான காரணம் என்னன்றத ஏற்கனவே ஒரு விஷயத்துல சொல்லிட்டாரு. அவர் ஒரு பட்டிமன்றத்துல இருக்கும், அவர் பட்டிமன்றம் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல மக்கள் மன்றத்துல பேசிட்டு இருக்கும்போது நடிகர் விஜய்னு சொல்லிட்டு ஆரமா, அதுக்கு நடிகர் விஜய்னு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி அவங்க அந்த எழுத்தாப்புல இருந்தவங்களால கத்து ஏங்க அவர் பேரை சொல்றதே குத்தமாங்க, அவர் பேரே கெட்ட வார்த்தையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சாரு. அது இந்த விஷயம் நடந்துச்சு. இதை எடுத்துட்டு சட்டமன்றத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்கன்னா பாருங்களேன். இப்ப எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, அப்போ இந்த விஷயம் எப்படியும் அவை குறிப்புல ஏத்துவாங்க. அப்படி அவை குறிப்புல ஏறும்போது சப்போஸ் ஃபியூச்சர்ல யாராச்சும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க கேட்பாங்க, இந்த சட்டமன்றத்துக்குள்ள ஒரு யூடியூபர் இப்படி பேசியிருக்காருன்னு சொல்லி சட்டமன்றத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்களே, யாரா அந்த யூடியூபர்னு யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா? இப்ப நமக்கே தோணுது,
நமக்கே புஷியானந்த் அவர்கள் இந்த மாதிரி பேசும்போது ஓகே அப்படி பேசுனது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கும் போது நமக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போறது யார் அப்படின்னா சாட்டை துரைமுறை அண்ணன் தான், வேற யாருமே வர முடியாது. ஏன்னா தாவேக்காவை நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னது முழுக்க முழுக்க சாட்டை அண்ணன் மட்டும்தான். நிறைய பேர் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், இல்லைன்னு சொல்லல, அது இனிமே போக போக வரும். அடுத்து இன்னொரு ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், இவர் வந்து இப்ப வரைக்கும் ஒரு அமைச்சரா அவர் வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கவே இல்லை. இப்ப வரைக்குமே விஜய் அவருடைய படம் சோ இத பத்தியே தான் சுத்திக்கிட்டே இருக்காரு. முழுக்க முழுக்க அவர் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காரு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி படத்தோட விஷயத்தம்னா கரெக்டா பேசினாரு. இந்த நீர்வளத்தை பத்தி, குறிப்பா மேகதாதுல அணை கட்டுறது பத்தி பத்திரிகையாளர் கேட்கும் போது ஓடிட்டாரு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட, அவர் தான் நீர்வளத்துறை அமைச்சர், அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் ஓடிடுறாரு மனுஷன். பட் இப்ப மட்டும் வந்து சட்டமன்றத்துல இருந்துகிட்டு சர்க்கார் படத்துல நீங்க வந்து அந்த டைம் பீரியட்ல, சர்க்கார் பட டைம் பீரியட்ல பேனரை கிழிக்காம இருந்திருந்தீங்கன்னா இப்ப நீங்க தான் ஆட்சிக்கு வந்திருப்பீங்கன்னு சொல்லி யார அதிமுக காரங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா 2021 இன்னைக்கு அந்த டைம் பீரியட்ல அவங்க தான் இருந்தாங்க. சோ அவங்க பேனரை கிழிச்சாங்களாமா. அந்த கோபத்துலதான் இவங்க வந்து அரசியலுக்கு வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்களாமா. சர்க்கார்ன்ற ஒரு படத்துல ஒரு பேனரை கிழிக்காம இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. சர்க்கார் பேனரை கிழிச்சதுனால தான் நீங்க விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. இதை நாங்க நம்பணும். நீங்க எப்பவோ நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க. சர்க்கார் படன்றதே முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசியலுக்கு வர்றது, அரசியல்ல வர்றதுக்கான சூச்சகமா சொல்றதுக்காரி ஒரு விஷயம் தான். ஏன்னா உள்ள இருக்கிற, அதாவது திமுக இந்த மாதிரி பண்ணக்கூடிய இவங்களெல்லாம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நாங்க வர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு தான் முழுக்க முழுக்க அந்த படம் இருந்துச்சு. அந்த படத்தோட கான்செப்டும் அதுதான். ஒரு விரல் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சட்டம்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியா வந்து அவங்க ஆட்சியை பிடிக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அந்த படம். ஆனா அது வந்து பேனரை கிழிச்சலாம் தான் நாங்க வந்து பண்ணோம்னு சொல்றதெல்லாம் என்னங்க இதெல்லாம் நியாயம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்றதுதான், இவர் அமைச்சர் கிடையாது. இப்ப வரைக்கும் நடிகர் விஜய்க்கு எப்படி இவர் வந்து புஷியானந்தா இருக்காரு, இப்பவும் அப்படித்தான் இருக்காரு. அடுத்து இப்ப ஏன்னா கண்டினியூவா இவரோட கான்செப்ட் தான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, அதாவது எங்களுடைய அமைச்சர்கள் எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரு கையில 1000 ரூபாய் கூட இல்லாதவங்க, ஒண்ணுமே இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அப்படி ரொம்ப, அதாவது ஆட்டோல தான் வர்றோம், ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரிலாம் விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. ஏத்தாப்புல இருக்கிறவங்க ஆதவர்ஜுனாவை கையை காட்டி விட்டாங்க. ஏன் உங்க பக்கத்துல உட்காந்துருக்காரு அவரு, ஆமா அவர்கிட்ட வேணா பணம் நிறைய இருக்கும், அவர்கிட்ட இருந்து வேணா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜுனாவை போட்டு அந்த இடத்துல இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த மனுஷன் சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே பேசி பேசி சபாநாயகர் போட்டு கொட்டுன்னு கொட்டி அவர் அமைதியா நான் ஏன் உண்டு என் வாய் உண்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரை புடிச்சுக்கிட்டு புஷியானந்த பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கும், அவர்கிட்ட இருந்து வேணா எடுத்துக்கலான்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. எங்க ஆளுங்க கிட்ட 1000 ரூபாய் இருக்காது, எங்க கிட்ட எல்லாம் பெரிய சொத்து இல்ல. நான் ஏதோ நடுத்தரமான இது ஏதோ இருக்குது, இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் இருக்குது. எங்களுடைய சொத்தே பக்கத்துல இருக்கிறவரா, அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, ஒன்னா எடுத்துங்க வேணான்னு சொல்லல. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? ஐயோ உண்மையிலே சொல்றேன், சட்டமன்றமா இல்ல என்னன்றது சத்தியமா புரியவே இல்லை. எதை என்னத்தை பேசணும்ன்றது தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். சோ இது ஒரு பக்கம் இருந்துச்சு அப்படின்னா, அங்க இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு இடத்துல பேசி இருக்காரு, நீங்க பாத்திருப்பீங்க. எனக்கு வந்து கையில காசே இல்லைங்க, என்கிட்ட வந்து காரே இல்லைங்க, ஆட்டோல தான் வர்றேன். ஆட்டோல வந்து வரும்போதே எல்லாரும் என்னை உள்ள வரும்போது காவலாளி தடுத்து உங்களோட ஐடி கார்டு என்ன, நான் வந்து சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க, ஐடி கார்டு காட்டினாதான் உள்ள வர்றாங்கன்னு. சரி, அது வந்து அடுத்து நான் பேசுறேன். அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து வேலை இல்லை, கார் இல்ல, லவ் ஃபெயிலியர் வேற ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரிலாம் புலம்பிக்கிட்டு இருக்காரு. கல்லூரி படிக்கும் போது காதல் தோல்வி, வேலையும் இல்ல காரும் இல்ல. சரிப்பா, கார் இல்லைன்னு சொன்னீங்க, கார் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு விஜய் அவர்கள். வேலை இல்லைன்னு சொன்னீங்க, எம்எல்ஏ பதவியாக்கி அதுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு. லவ் ஃபெயிலியருக்கு அவர் என்னையா பண்ணுவாரு? லவ் ஃபெயிலியர், உனக்கு லவ் ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா அதுக்கு அவர் என்னதான் பண்ண சொல்றீங்க? நீங்க முதல்ல அதை சொல்லுங்க. லவ் ஃபெயிலியர்னா அவர் என்னையா பண்ணுவாரு? எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. வேலைக்கு இல்லைன்னு சொல்லி வேலை கொடுத்தாச்சு, கார் இல்லைன்னு சொல்லி காரும் கொடுத்துட்டாச்சு. லவ் ஃபெயிலியருக்கு மனுஷன் என்ன பண்ண சொல்றாருன்னு எனக்கு புரியல. மேபி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா அதை கமெண்ட் செக்ல கமெண்ட் பண்ணுங்க. பட் அடுத்த முன்னாடி வந்த விஷயத்துக்கு வரேன். ஆட்டோல தான் வரேன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவர்கிட்ட ஏற்கனவே கார் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் இப்ப வந்து போட்டு போலன்னு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சப்போஸ் அவர் வெளியே வரும்போது நிறைய பேர் பத்திரிக்கையெல்லாம் தான் கேள்வி கேட்கறாங்க, என்ன சார் ஆட்டோல வந்துட்டு பச்சையா புழுவிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட தான் கார் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போற எனக்கு சத்தியமா புரியவே இல்லை.
வாயில வர்றதெல்லாம் பொய்யா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அங்க வந்து சிம்பதி கார்டை தூக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சோ அடுத்து இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு. முதல்வர் விஜய் அவர்களும் கர்நாடக முதல்வர், கேரளா, இந்த எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டிங் மாதிரி செட்டப் பண்ணாங்க. பட் அந்த இதுல வந்து நான் அந்த இதுக்குள்ள போல, ஏன்னா இன்னும் வரைக்கும் அந்த விஷயங்கள் எனக்கு சரியா இது வரல. பட் அங்க நடந்த விஷயத்தை பத்தி பேசுவோம். கர்நாடகால குறிப்பா கர்நாடக சிஎம் வந்து விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போறேன், அதாவது நான் வரேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் வேணாம் நீங்க வராதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னவர் சிவகுமார். அதுக்கப்புறம் தண்ணி நீங்க கொடுங்கன்னு கேட்டா எங்களுக்கே தண்ணி இல்ல, ஒரு சொட்டு கூட எங்களுக்கு தண்ணி இல்ல, நாங்க எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும், கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மேகதாதுல அணை கட்டக்கூடாது நம்ம இங்க போராடி இருந்தா திமுக இருந்தா கூட நான் வந்து அணை கட்டுறதுக்கு வந்து நாங்க யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இப்ப எங்களுக்கு யோசிக்க தேவையே இல்லை, விஜய் வந்திருக்காரு, நாங்க இஷ்டத்துக்கு நாங்க அணையை வந்து நாங்க வந்து கொஞ்சம் கூட யாரும் தடுக்காத லெவலுக்கு நாங்க வந்து அணையை கட்டுவோன்ற மாதிரி அணை கட்டுறதுக்கு இது பண்றோன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி எல்லா விஷயம் பண்ணிட்டு அது மட்டும் கிடையாது, அங்க வந்து விஜய் அவர்களுடைய, அதாவது முதல்வர் விஜய் அவர்களோட போஸ்டரை கிழிச்சு செருப்பால் அடிச்சு அவ்வளவு விஷயம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. எதுக்குமே இந்த மனுஷன் வந்து ஒரு விஷயம் பேசவே இல்லை. குறிப்பா ரீசெண்டா இப்ப கர்நாடகால வந்து 3 தமிழர்களை வந்து வனத்துறையினர் வந்து சுட்டு கொன்னாங்க. அதுக்காக விஜய் அவர்கள் கேட்டாரு, அதுக்கும் எங்களுடைய இதுல வந்து நீங்க வந்து தலையிடாதீங்க, நாங்க உங்களோட வந்து தலையிட மாட்டோம், நீங்க எங்களோட வந்து தலையிடாதீங்கன்னு சொல்லி அதுக்கும் இப்படி பேசி வச்சாருக்க மனுஷன். இதெல்லாம் பேசி வச்சுட்டு விஜய் அவர்கள் எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இப்ப வரைக்குமே புரியவே இல்லை. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப சிவகுமார் அவர்கள் ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்துரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, அதாவது மேகதாதுல அணை கட்டுறது வந்து முழுக்க எங்களுக்காக மட்டும் கிடையாது, தமிழ்நாடுக்கும் ரொம்ப வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது, அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. மேகதாட்டு அணையால் கர்நாடகாவை விட தமிழ்நாட்டுக்கு தான் அதிக பலன் கிடைக்கும் என்றும் டி.கே. சிவகுமார் பேசியிருக்கிறார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏற்கனவே காவிரியில வந்து அவங்க தண்ணி தர மாட்டேன், எங்களுக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இப்ப வரைக்கும் எந்த இதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா மேகதாதுல அணை கட்டிட்டாங்க அப்படின்னா, நீங்களா யாருடா, நீங்களா வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவங்க, எங்கிட்டாச்சும் செத்து போங்கடான்ற லெவலுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க. அவனுங்க நம்மளை பத்தி யோசிக்கிறாங்கன்னு சொல்லும் போதுதான் பயங்கரமான காமெடியா இருக்கு. ஏண்டா எங்களுக்கு சும்மா அந்த அணையில தண்ணி இருக்கும் போதே நீ கொடுக்க மாட்ட, இன்னொரு ஒரு அணையை தடுப்பணையை கட்டிட்டீங்கன்னா எங்கிட்ட இருந்து எங்களுக்கு கொடுப்ப அப்படின்ற மாதிரிதான் ஒரு கேள்வி வருது. நார்மலா ஒரு யோசிச்சு ஒரு அலமாரி இருக்குன்னு வைங்க, அதுல ஒரு கேட்டு போடும் போதே நம்மளால உள்ள இருந்து எதுவுமே எடுக்க முடியாது. ஆனா அதுக்கு மேல இன்னொரு 4-5 செயினை போட்டு பூட்டை போட்டு வச்சிட்டா எங்கிட்ட இருந்து நம்ம உள்ள சாமான எடுக்கிறது? அந்த நிலைமை தான் இப்ப இங்க போயிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு அணை இருக்கும் போதே நீ தரமாட்டேங்கிற, இன்னொரு அணையை நீ கட்டிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து தண்ணியே தரமாட்டாங்க. நீங்களே யாருடா, எல்லா தண்ணியும் நாங்களே யூஸ் பண்ணிக்கிறோம்ட்டு அவங்களே பண்ண வச்சிருவாங்க. இதத்தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம். அப்படின்னா கேரளாவில் அங்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இன்னொரு டேம் கட்ட போறோம், முல்லை பெரியார் அணைக்கு இந்த பக்கம் இன்னொரு டேம் கட்ட போறோம்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட கேரளம் விரும்புகிறது என்று கேரள முதல்வர் சதீஷன் தெரிவித்திருக்கிறார். அதுக்கு சொல்ற அந்த விஷயத்தெல்லாம் பாருங்களேன். எப்படின்னா, அதாவது பிளான் நீங்களே போடுங்க, எப்படி கட்டணும் என்ன பண்ணணும் எல்லாமே நீங்க போடுங்க, அமௌண்ட்டை வேற நாங்க கொடுத்துறோம். எப்படி கேரளா அவங்க வந்து நாங்க அமௌண்ட் எல்லாம் நாங்களே கொடுத்துறோம், அணை நீங்க கட்டுங்க, நம்ம 2 பேரும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இவங்க 2 பேரும் அணை இருக்கும்போது, இவங்க கிட்ட இருந்து அவங்க அணை இருக்கும் போதே கொடுக்க மாட்டாங்களா? இப்ப அந்த நம்ம பார்டர்ல வந்து அணையை கட்டிடுவாங்களா? கட்டினதுக்கு அப்புறம் அந்த அணையில இருந்து தண்ணியை வந்து அவங்க கொடுப்பாங்களா? யார் காதுலடா, அதாவது காதுல வந்து காது குத்துறதுக்கு அந்த இது கொடுப்பாங்க, இது குத்துவாங்க. சரி, இவங்க என்ன கடப்பாறை வந்து குத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு முல்லை பெரியார் அணையை வந்து போட்டு அதை வந்து நாஸ்தி பண்ண போறாங்கன்றது கிளியர் கட்டா புரியுது. ஏன்னா முல்லை பெரியார் அணைன்றது வந்து 999 வருஷங்கள் நிலைத்து இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுதான் டேம் 999 அப்படின்றது வந்து ஒரு படம் கூட வந்துச்சு, நீங்க பாத்திருப்பீங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் முல்லை பெரியார் அணை. அதுல எதுக்கு இவனுக்கு இந்த அளவுக்கு காண்டல திரியிறாங்கன்னு இப்ப வரைக்குமே எனக்கும் புரியல. அதை உடைச்சிட்டு இன்னொரு டேம் கட்டுறதா இல்ல அதை வச்சுக்கிட்டு இன்னொரு டேம் கட்ட போறாங்களான்றது ஒரு டவுட் தான். ஏன்னா இன்னொரு டேம் கட்டிட்டோம் அப்படின்னா இவனுங்கள்ட்ட இப்ப கேட்டாலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்ப காலில் விழுந்து கதறினாலும் கொடுக்க மாட்டாங்க. கர்நாடகாவுடைய முதலமைச்சர் மேகதாதில் நாங்கள் அணையை கட்டுவோங்கிறார். அப்ப என்ன சொல்லணும்? மேகதாட்டில் அணை கட்ட விட மாட்டோம், அணை கட்டுவோம், அணை கட்ட விடணும், அது தமிழ்நாட்டுக்கும் நீரோட்டத்தை பாதிக்கும், அணை கட்ட வேண்டாம், எங்களுக்கு வந்து தண்ணியை மட்டும் கொடு அப்படின்னு தான் நம்ம வைக்கணும். முல்லை பெரியார்ல புதிய அணை கட்டுவோம். இவங்க மாநாடு போடுறது எதுக்கு பாருங்க? முல்லை பெரியார்ல புதிய அணையை கட்டுவோமா, அதுக்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்கணுமா? கர்நாடகாவில் அணையை கட்டுவோமா, அதுக்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்கணுமா? அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து பக்கத்தில் வந்து நாங்கள் அணை கட்டுவோம். நீண்ட காலம் முல்லை பெரியார் அணை கட்டப்பட்டால் தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் தரிசு பாலைவனமா போகும். இங்க அணை கட்டப்பட்டால்
14 மாவட்டங்கள் தரிசு. மொத்தமாக நீங்க திருநெல்வேலி கொஞ்சம் பெண்டிங், சென்னை மொத்தமாக வாஸ் அவுட் ஆயிரும். மொத்தமாக வாஸ் அவுட், ஏற்கனவே வாஸ் அவுட். திருநெல்வேலி மட்டும் தான் வைகை வச்சு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி 3 மாவட்டம் தப்பிக்கும். இந்த 2 அணையை மட்டும் கட்ட விட்டோம்னா மொத்தமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி அது எங்க மொத்தமாக முடிஞ்சு போய் தான் கிடக்கு. அப்போ தமிழ்நாடே ஒரு வறண்ட மாநிலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நோக்கி அங்கேயும் யார் இருக்கா? காங்கிரஸ். இங்கேயும் காங்கிரஸ், சாரும் காங்கிரஸ், இப்போ ஆஃப் காங்கிரஸ் தான், 3 பேரும் காங்கிரஸ். அப்போ இதற்கு வலுவான எதிர்ப்புகளை தமிழக அரசு கொடுக்க போகிறதா இல்ல வேடிக்கை பார்க்க போறதா அப்படிங்கறத இனி பொறுத்து தான் பார்க்கணும். இவ்வளவு விஷயம் நம்மளுக்காக பண்ணி நம்மளை வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, குறிப்பா கர்நாடகக்காரங்க. ஆனா இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கர்நாடக முதல்வர் சிவகுமார் அவருக்கு வந்து ஒரு போட்டோவுக்கு வந்து செருப்பு மாலையை போத்திட்டாங்களாம். இதுக்கு காவல்துறை பயங்கரமான தேடுதல் வேட்டையில் இருக்காங்களா, யார் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு. சிவகுமார் படத்துக்கு யார் செருப்பு மாலை போட்டது? உனக்கு எதுக்கு ரோசம் வருது? கோயம்புத்தூர் விலாங்குறிச்சி பகுதியில் கர்நாடகாவின் முதலமைச்சர் சிவகுமார் அவர்களின் உருவ பொம்மைக்கு செருப்பு மாலை அணிவித்து மானுக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிர்களுக்கு இல்லையான்னு ஒருத்தர் வந்து பதாகையை தொங்க போட்டு போயிட்டாங்க. அந்த மர்ம நபர் யாருன்னு காவல்துறையினர் தீவிரமா விசாரிச்சுட்டு வராங்க அப்படின்னு செய்தி படிச்சேன். அந்த எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. எங்களுடைய முதல்வரை உங்க கர்நாடகால செருப்பால அடிக்கிறது என்ன, அவருடைய போட்டோ அவருடைய போஸ்டரை கிழிக்கிறது என்ன? இதுக்கு முன்னாடி முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களை வந்து பாடகட்டி தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணவனுங்களை அவ்வளோலாம் அவங்க பண்ணுவாங்களா? அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு இப்போ வரைக்குமே தெரியல. ஆனா நம்ம நாட்டுல ஏதோ ஒரு கோபத்துல அந்த செருப்பு மாலையை போட்டதுக்கு அவங்க மேல தேடுதல் வேட்டைக்கு நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நாங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கோமா இல்ல வேற எங்கிட்டாச்சும் எங்களை வந்து தண்ணி தெளிச்சு விட்டீங்களான்ற மாதிரி ஒரு கேள்விதான் வருது. அப்போ அவங்க அவ்வளவு பண்றாங்க அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து நம்ம என்ன பண்ணோன்றதா இருக்கு. அதுக்குதான் நம்ம பேரறிவாளர் நாம் தமிழர் கட்சியோட மாணவர் பாசறை அந்த இதுல வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர்னு நினைக்கிறேன், அவரு இப்போ ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த மாதிரி நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களே, வேற யாருமே கிடையாது. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில இந்த மாதிரி பொறுப்புல இருக்கக்கூடிய பேரறிவாளர்னா அவன் தான், நான் தான் போய் அந்த மாலையெல்லாம் போட்டேன்னு சொல்லி அந்த பையன் வந்து இப்ப ஒத்துக்கிறாப்ல அப்படின்னு செய்தி படிச்சேன். அந்த மர்ம நபர் வேற யாரும் இல்ல, நாம் தமிழர் கட்சி மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பேரறிவாளன். நேரத்தை வின் பண்ணாதீங்க, எந்த நடவடிக்கை எடுத்தாலும் சட்டப்படி சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கும். நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொரு மக்களுடைய கோவங்க, நீங்க அந்த நாட்டுல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களுடைய தமிழக மக்களை சுட்டு கொண்டுகிட்டு இருக்கீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா கோவத்துல நாங்க இதை பண்ணோம் அப்படின்னா எங்க மேலே நீங்க வந்து இது பண்ணுவீங்களான்ற கேள்விதான் இப்ப நாம் தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா நம்ம இடுமாவனம் கார்த்திக் அவருமே இதை வித்து தான் பேசிட்டு இருக்காரு. அந்த நாயோட புகைப்படத்துக்கு செருப்பு மாலையை போட்டா இங்க இருக்கிற காவல்துறைக்கு எதுக்குடா ரோசம் வருது? எங்க செருப்புக்கு அவமானம்டா, அவன் படத்துக்கு செருப்ப போட்டோம்னா. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப திருமாவளவன் அவங்க அந்த விசிக கட்சியில இருந்து ஒருத்தர் சீமானந்தனுக்கு வந்து போன் போட்டு பேசினத ஆடியோவை ரெக்கார்டு பண்ணி அது வந்து பொது வெளியில விட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்களே, இப்ப யாரை நம்பி பேச முடியும்? நார்மலா யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்க நான் வந்து விசிகால இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசுனால சீமானனே ஓகே நான் பேசுறேன்னு சொல்லி பேசுறாரு. அந்த ஒரு நம்பிக்கையில அவர் பேசியிருக்காரு. அதை வந்து நீ ரெக்கார்டு பண்ணி அதை வந்து சாட்டையை பத்தி நான் சீமான்ட்ட பேசினேன் அப்படின்றத வந்து அதை எடுத்து நீ வந்து இதுல பொதுவெளியில போடுற அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அநாகரிகமான விஷயம். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த ஆடியோல சொல்றது என்ன அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் வந்து ரொம்ப ஓவரா பேசுறாரு. குறிப்பா அந்த மாநாடு நடந்துச்சுல, விசிகாவோட மாநாடு நடந்துச்சுல, அந்த மாநாடுல வந்து அதாவது அந்த கூட்டம் வந்து கட்டுக்கடாத கூட்டமா தான் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, நாம் தமிழரை வந்து நீங்க நல்லா கட்டுக்கோப்பா தான் கொண்டு போவீங்க, ஆனா இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துருச்சு, அதை இவர் இந்த மாதிரி பேசியிருக்க வேணாம், அடங்கமாறு அத்துமீறு அந்த மாதிரி ஒரு விஷயத்த திருமாவளவன் அவரு சொல்லுவாரு. அதை சாட்டை அண்ணன் எடுத்து பேசியிருந்தார். சாட்டை துறைமுருகன் என்னண்ணே ரொம்ப மன சங்கடமா இருக்குண்ணே. நான் உடனே அதை பேசி அதுக்கு எடுப்பாங்க. சாதி உணர்வு நல்லா தெரியுது. கண்டிச்சு உடனே வீடியோ எடுக்கிறனால அடுத்த முறை வீடியோ வராத மாதிரி பாருங்க. அவர் பேசின துணியை பாருங்க, அடங்க மருன்ற அத்துமுருன்ற ஓமேல ஏறுன்ற அப்படின்னு அவரே சொல்றாரு. குறிப்பா அங்க நடந்த விஷயத்தை எடுத்து பேசினாரு. எப்படி அங்க நடந்த விஷயம், ஒருத்தன் போடிய மேல ஏறான், ஒருத்தர் எங்கெங்க ஏறான், அவர் பேச விடல, அவருக்கு மூச்சின் திணறல் ஏறிடுச்சு, அவ்வளவு விஷயம் அந்த இடத்துல நடந்துச்சு. அதை எடுத்து சாட்டை பேசுறாரு. அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான். இந்த மாதிரி பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி சீமானன்ட்ட அவங்க சொல்றாங்க. சரிப்பா, ஓகே, சூப்பர், அந்த மாதிரி சாட்டை என்ன பேசியிருக்காரு, நடந்த விஷயத்தை எடுத்து பேசினார். ஆனா இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, திருமாவளவன் அண்ணன் அவருடைய பிறந்த நாளுக்கு மேடையில சீமானனை எவ்வளவு அசிங்கமா பேசுனீங்க சொல்லுங்க. எவ்வளவு அசிங்கமா நீங்க பேசுறீங்க, எவ்வளவு அவதூறம் நீங்க பரப்பிட்டு இருந்தீங்க, அவரை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினாங்க.
இல்ல ஏதோ அவர் புதுசா மாடு மேய்க்கிற மாதிரி எல்லாம் நியூஸ் போட்டுருக்காங்க. நீ 13 வருஷமா மாடு மட்டும் தான் மேய்ச்சிட்டு இருக்க. தமிழகத்தின் நவீன கோமாளி இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாளி. அவ்வளவு கேவலப்படுத்திவிட்டு அதுல அங்க திருமாவளவன் அவர்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு. ஏன் சொல்ல வேண்டியதானே, அவர் என்னுடைய தம்பி, அவரை பத்தி நீங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. நீங்க ஏன் சார் சொல்லல? ஏன் சொல்லல? மேடையில தானே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடம் கிடையாது, 2-3 இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சு. அதெல்லாம் திருமாவர்கள் எதுவுமே பேசவே இல்லை, எதுவும் அதை பத்தி கேட்கவே இல்லை. ஆனா சீமான் அண்ணன் மட்டும்தான் எல்லா இடத்துலயும் திருமா அண்ணன் வந்து நம்மளுடைய அண்ணன், அவரை வந்து நீங்க அவரை பத்தி எதுவும் பேச, அவர் வந்து ஏதோ ஒரு வழியில வந்து போயிட்டு இருக்காரு, தப்பான வழிதான், இருந்தாலும் போகட்டும், இருந்தாலும் அவர் நம்ம அண்ணன் தான், அவரை பத்தி நம்ம எதுவும் விமர்சனம் பண்ண வேணாம்னு சொல்லி இப்ப வரைக்கும் அவர் அதை தான் சொல்லுவாரு. அப்படிப்பட்டவர் மேல இவ்வளவு அசிங்கமா நீங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, நீங்க அதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க போது இதை மட்டும் என்ன சார் பண்றது? அவர் நடந்த விஷயத்த சாட்டை சொன்னதுக்கே நீங்க அப்படி பேச வேணாம்னு சொல்லுங்கன்னு சொல்றீங்கன்னா, உங்க கண்ணு முன்னாடியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே, அவங்கள நீங்க எதுவுமே சொல்லவே இல்லை. அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? இதெல்லாம் பெரிய அநியாயங்க. அடுத்து கடைசியா இந்த விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த வாடகை வாயிலே மிகப்பெரிய ஒரு வாடகை வாய்கள் யாரு தெரியுமா? இந்த யாரு நம்ம நாஞ்சில் சம்பத் இருப்பார்ல, அவர் தான். நேத்தோ முந்தா நேத்தோ ஒரு மக்கள் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுல இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, இடுமாவன கார்த்திகான ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அது மூலியமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து எதிர்த்து பேசும்போதும் தாவேக்காரங்க ஓல்டு கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அவரும் ஒரு 10 நிமிஷமா பேசிட்டு ரொம்ப நேரம் அவங்க வந்து கத்திக்கிட்டே இருக்கவும், அவர் வந்து அப்படி நீங்க இவ்வளவு என்ன கத்துறீங்க அப்படின்னா மேடையில வந்து பேசுங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த அது வந்து இடுமாவன கார்த்திக் அவர்களுக்காக அந்த விஷயம் நடந்துருச்சு. இப்போ நாஞ்சில் சம்பத் வந்து பேசிக்கிறாரு. பேசும்போது திமுக காரங்க ஏதோ 2-3 கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க போல. அப்ப கொடுக்கும்போது நாஞ்சில் சம்பத் அங்க இருந்தே கெட்ட வார்த்தையில பேசியிருக்காரு. ரொம்ப தப்பான தகாத வார்த்தை, தப்பான வார்த்தையை வந்து அங்க விட்டுட்டாரு. அதுக்கு கோபம் அடைஞ்ச அவங்க அந்த திமுக காரங்க டென்ஷன் ஆகி சேரை விட்டு எரிஞ்சு நாஞ்சில் சம்பத்தை போட்டு அடிச்சு, இந்த மாதிரி சேரை விட்டு நாஞ்சில் சம்பத் மேலே எரிஞ்சிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்துச்சு. ஏன்னா ஒரு மேடை நாகரிகம் என்றது வந்து கொஞ்சம் தெரியணும். ஏன்னா இவ்வளவு வயசாயிடுச்சு அவருக்கு. இவ்வளவு வயசு ஆனதுக்கு அப்புறமும் மேடையில நின்றுக்கிட்டு இந்த மாதிரி நீங்க ஒரு வார்த்தையை விடுறீங்க அப்படின்னா, அது அப்புறம் வந்து அதுக்கான பின் விளைவுகள் இப்படித்தான் உங்களுக்கு வந்து வரும். ஏன்னா இவர் வந்து ஒரு இடத்துல 2 இடத்துல கிடையாது, இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலயும் வாயை விட்டு அடி வாங்கக்கூடிய ஒரு ஆளு தான். இல்லைன்னு இப்ப வரைக்குமே சொல்லல. ஏன்னா இவர் அதிமுக இருக்கும் போது என்ன மாதிரியான வேலையெல்லாம் பேசி ஜெயலலிதா அவர்கள்கிட்ட பயங்கரமான கொட்டு வாங்கினவர் இவர் வாயை அடக்க முடியுமான்றதான் நம்மளுடைய கேள்வி. அப்போ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை விட்டு அவங்க டென்ஷன் ஆகி அடிக்க போய் சேரை விட்டு தூக்கி அடிச்சிருக்கானுங்க. இதுதான் நடந்த விஷயம். சோ அவ்வளவுதாங்க இன்னைக்கான விஷயத்தெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.